சேலத்தில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் பயணிகளை கவரும் வகையில் தனது ஆட்டோவில் ஏசி பொருத்தப்பட்டுள்ளது போன்ற குளிர்ச்சியான சூழலை உருவாக்கியுள்ளார். சேலம் மாநகர் குரங்குசாவடி அடுத்துள்ள ரெட்டியூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் சுப்பிரமணி. இவரது ஆட்டோவின் கூரையில் சோளத்தட்டு மற்றும் வைக்கோல் கட்டி அதன் மீது குளிர்ந்த தண்ணீரை தெளித்து வலம் வருகிறார். கோடை வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக இவ்வாறான அமைப்பை ஏற்படுத்தியுள்ளார். வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் தாகத்தை தீர்க்கும் குடிநீர் வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். பகல் நேரங்களில் குளிர்ச்சி தரும் இவரது ஆட்டோ சேலம் மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. இயற்கை ஏசி அப்படின்னு அதுக்கு பேரும் பின்னாடி வச்சு அது ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கு, கூலிங்கா இருக்கும். அவங்க கூட தொடர்ச்சியா நாம இந்த ஆட்டோவில் போய் பார்க்கலாம், எத்தனை ஆட்டோவில் போயிருக்கோம், இயற்கை ஏசின்னு பண்ணிருக்காரு, அதை போய் பார்க்கலாம்னு தெரிஞ்சு அவங்களுடைய ஞாபகம் சிந்தனைக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 வருஷம் வாடகை வந்திருக்குது. எனக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க ஐயா. அதே மாதிரி அவங்க வர்ற பாசஞ்சருக்கு குடிக்க தண்ணி வச்சிருக்கேன். இறங்கி போகும்போது ஐயோ பரவாயில்லையா, ஆட்டோக்கார பரவாயில்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னுடைய தேவை கட்டணம் அதிகம் கிடையாது, அவங்க கொடுக்கறத வாங்கிக்குவேன். ஆட்டோக்காரன் பரவாயில்லையா அப்படின்னு யாராவது ஒருத்தர் டெய்லி சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிச்சேன் 8-9 வருஷத்துக்கு முன்னாடி. இது யாராவது ஒருத்தர் இப்ப சொல்லாம தான் இருப்பாங்க ஒழிய, சொல்லாதீங்க என்ன பார்த்தவங்க கார்ல போறீங்க போது ஐயா அப்படின்ட்டு போவாங்க. இயற்கை வாழ்க்கை ஏசிங்கிறது ஒரு 8 வருஷமா போட்டுக்கிறேன். 8 வருஷமா நல்ல வரவேற்பு இருக்குது. அடுத்த வருஷம் என்னங்கிறது இன்னும் இப்பயும் நான் யோசனை பண்ணிட்டேன். இயற்கை ஏசிங்கிறது அது கலந்து இயற்கை ஏசியும் இப்போ இயற்கை ஏசி அப்படிங்கும் போது கரண்ட் மூலியமா வர்ற ஏசி எப்படி இது எப்படின்னு ஜனங்களுக்கு எடுத்து சொல்லப்போம்.